வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் நான் பேசுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது அண்மையில் மார்ச் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் என்னுடைய 2வது நூலான வெட்கப்படும் நெற்கதிர் என்ற ஒரு குறுங்கவிதை, அதாவது ஹைக்கூ நூலினை மாண்புமிகு தமிழகத்தினுடைய மேனாள் தலைமைச் செயலாளர் ஞானகுரு வே. இறையன்பு அவர்கள் வெளியிட, இலக்கிய உலகில் முன்னணியில் இருக்கின்ற பல ஆளுமைகள் அந்த நூலை பெற்று வாழ்த்தினார்கள். கிட்டத்தட்ட அந்த அறிமுக உரையில் மட்டுமே 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐயா இறையன்பு அவர்கள் மிகவும் சிலாகித்து மிகவும் பிரமாண்டமாக அதை உரை நிகழ்த்தினார்கள். அதன் பிறகு நிறைய பேர் அதை பற்றி ஆய்வுரைகளும் தொகுப்புரைகளும் கருத்துரைகளும் விமர்சனங்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இந்த நூலுக்கு மிகவும் பிரபலமான பட்டிமன்ற பிதாமகன் என்று சொல்லப்படுகிற மதுரையைச் சேர்ந்த கு. ஞானதேசிகன் பேராசிரியர் அவர்கள் அணிந்துரை அற்புதமாக தந்திருக்கிறார்கள். இலக்கிய உலகிலே மிக அருமையாக மிகவும் ஆழமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சிலரில் மிக முக்கியமாக முன்னிலையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் முருகேச பாண்டியன் அவர்கள் அணிந்துரை செய்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஹைக்கூ உலகில் முன்னணி எழுத்தாளராக இருக்கின்ற முருகேச அவர்களும் அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி. இந்த நூலை பொறுத்தவரை 369 குறுங்கவிதைகள், குறும்பாக்கள் துவக்கப்பட்டு என்னால் துவக்கப்பட்டது அருமையாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திற்கும் 3 கவிதைகள். இந்த கவிதையில் முதல் தொடக்கமாக ஒரு கவிதை, அது என்னவென்றால், அவ்விசைக்கே சரணம், அல்லும் பகலும் ஆக்கும் அவ்விசை, அந்த ஒரு விசை. இதுதான் முதல் கவிதை. சாதாரணமாக நம்முடைய தமிழ் இலக்கிய உலகில் எல்லா நூல்களுமே பெரும்பாலும் கடவுள் வாழ்த்துடன் தொடங்குவது வழக்கம். ஏன் தொல்காப்பியம் கூட இலக்கண நூல் தான், அது கூட கடவுள் வாழ்த்தோடு தான் தொடங்குகிறது. ஆக நம்முடைய தமிழ் மரபுப்படி கடவுள் வாழ்த்தாக இதை அமைக்க வேண்டும் என்றே ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அது இயற்கையோடு சேர்ந்ததாச்சே என்று அந்த ஒரு நோக்கத்திலும் இந்த கவிதை எழுதப்பட்டது. அவ்விசைக்கே சரணம் என்பதுதான் முதல் வார்த்தை. ஆனாவில் தொடங்கி அவ்விசைக்கே சரணம். எந்த விசைக்கு? அல்லும் பகலையும் ஆக்குகின்ற அந்த ஒரு விசை. அது இசையா அல்லது விசையா? அது எது ஆற்றுகிறது? சாதாரணமாக ஒரு இயக்கம், ஒரு செயல் இருக்கிறது என்றால் அதனுடைய பின்னணியிலே ஏதோ ஒரு இயக்கம் நிச்சயமாக இருக்கும், ஒரு சக்தி இருக்கும், ஒரு விசை இருக்கும். அந்த விசைதான் இரவையும் பகலையும் உருவாக்குகிறது. அந்த விசைத்தான் இந்த கவிதையினுடைய உயிர் நாதமாக, அடிநாதமாக விளங்குகிறது. இந்த கவிதை மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருள் இருக்கும், நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்பது போல பல பொருள் இருக்கும். எனவே நீங்கள் உள்ளே சென்று பார்த்து என்னுடைய கருத்தை எனக்கு சொல்ல வேண்டும். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.